Good morning students. இன்னைக்கு நம்ம muscular tissues and nervous tissues பத்தி பார்க்க போறோம். Muscular tissues. Muscular tissues are made of muscle cells and form the major part of contractile tissue. The muscular tissues வந்து தசை செல்களால் ஆனது. Muscular tissuesல பெரும்பாலும் சுருக்க திசுக்கள் காணப்படுது. Muscular tissues are composed of numerous myofibrils. அதாவது muscular tissues வந்து தசை நாரிழைகளால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. Each muscle is made up of many long cylindrical fibers arranged parallel to one another. ஒவ்வொரு தசையும் பல நீண்ட உருளை வடிவ இழைகள் ஒன்றுக்கொன்று இணையாக அமைந்து உருவாக்கப்பட்டிருக்கு. According to their structure, location and functions, there are three main types of muscles. And the three types of muscles என்னன்னு பார்த்தீங்கன்னா skeletal muscle or striated muscle, அதாவது வரியுடைய தசை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது smooth muscle or non-striated muscle, வரிகள் அற்ற தசை அப்படின்னு சொல்லுவாங்க. And last one, cardiac muscle. இப்போ நம்ம ஒரு மசில்ஸ் பற்றி விளக்கமாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது skeletal muscle. These muscles are attached to the bones and are responsible for the body movements and are called skeletal muscles. இந்த skeletal muscles பார்த்திங்கன்னா போன்ஸோட நல்லா அட்டாச் ஆகி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பாடி மூமெண்ட்ஸ்க்கு இந்த skeletal muscle ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் நடக்கிறது, கைகளால் எழுதுறது, இந்த மாதிரி எந்த ஒரு பாடி மூமெண்ட்ஸாக இருந்தாலும் அது இந்த skeletal muscles மூலமாக தான் நடக்குது. They work under our control and are also known as voluntary muscles. இவைகள் வந்து நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு செயல்படுறதால இந்த skeletal muscles வந்து நம்ம voluntary muscles அப்படின்னு சொல்கிறோம். The muscle fibers are elongated, cylindrical, unbranched with alternating dark and light bands, giving them the striped or striated appearance. இந்த தசை இழைகள் நீண்ட உருளை வடிவ கிளைகளற்ற செல் கற்றைகளாக காணப்படுது. இது பார்க்கறதுக்கு வரிவரியான ஒரு தோற்றத்தில் காணப்படுது. They possesses many nuclei, multinucleate. அதாவது இந்த ஒரு செல்லை பார்த்திங்கன்னா பல நியூக்ளியை வந்து காணப்படுது. அதை தான் நம்ம மல்டி நியூக்ளியேட் அப்படின்னு சொல்கிறோம். They occur in the biceps and triceps of arms and undergo rapid contraction. Next நம்ம பார்க்க போகிற மசில் ஸ்மூத் மசில். These muscles are spindle shaped with a broad middle part and tapering ends. இந்த ஸ்மூத் மசில்ஸ் பார்த்திங்கன்னா சுழல் வடிவ செல்களாக இருக்குது. இதனோட மிடில் வந்து கொஞ்சம் ப்ராடாக இருக்கும். அதனுடைய இரு முனைகளும் குறுகி காணப்படுது. There is a single centrally located nucleus, யூனிநியூக்ளியேட். இந்த செல்லோட சென்டரில் ஒரு நியூக்ளியஸ் காணப்படுது. These fibrils do not bear any stripes or striations and hence are called non-striated. இந்த இழைகளில் எந்த ஒரு வரிகளும் காணப்படாததால் இதை நான்-ஸ்ட்ரையேட்டட் மசில் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்மூத் மசில்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு செயல்படுறது இல்லை. அதனால் இதை நம்ம இன்வாலண்டரி மசில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்மூத் மசில்ஸ் எங்கெல்லாம் காணப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா the walls of the internal organs such as the blood vessels, gastric glands, intestinal villi and urinary bladder. லாஸ்ட் நம்ம பார்க்க போகிற மசில் cardiac muscle. It is a special contractile tissue present in the heart. இந்த cardiac muscleல தனிச்சிறப்பு மிக்க சுருக்க திசுக்கள் காணப்படுது. இந்த cardiac muscle ஹார்ட்டில் மட்டும்தான் காணப்படும். The muscle fibers are cylindrical, branched and uninucleate. இந்த தசை இழைகள் உருளை வடிவ கிளைகளுடைய ஒற்றை நியூக்ளியஸ் கொண்டு காணப்படுது. இந்த பிரான்ச்சஸ் வந்து பார்க்குறதுக்கு ஒரு வலைப்பின்னல் போன்ற தோற்றத்தில் இருந்தாலும் அவை ஒருங்கிணைந்து செயல்படுது. The contraction of cardiac muscles are involuntary and rhythmic. இந்த cardiac மசிலும் ஒரு involuntary மசில் தான். இந்த மசில் இயங்கும் போது ஒரு விதமான ஓசை ஏற்படுது. அதாவது நம்ம இதயம் துடிக்கும் போது
லப்டப் அப்படின்ற ஓசை ஏற்படுது இல்லையா, இந்த ஓசை ஏற்படுறதுக்கு காரணம் இந்த மசில்ஸோடைய இயக்கம்தான். இங்கே பாருங்கள், மஸ்குலர் டிஷ்யூஸோட அந்த 3 டைப்ஸ், ஸ்கெலிட்டல் மசில், ஸ்மூத் மசில் அண்ட் கார்டியாக் மசில்ஸோட ஸ்ட்ரக்சர் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டிஷ்யூ நர்வஸ் டிஷ்யூ. Nervous tissue comprises of the nerve cells or neurons. இந்த நர்வஸ் டிஷ்யூ பார்த்திங்கன்னா நரம்பு செல்கள் அல்லது நியூரான்ஸால் உருவாக்கப்பட்டிருக்கு. They are the longest cells of the body. நம்ம உடம்புலே மிக நீளமான செல் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நர்வ் செல் தான். Neurons are the structural and functional units of the nervous tissue. நர்வஸ் டிஷ்யூவோட அமைப்பு மற்றும் செயல் அழகாக இருப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூரான்ஸ் தான். ஈச் நியூரான் கன்சிஸ்ட் ஆஃப் அ செல் பாடி ஆர் சைட்டான் வித் அ நியூக்ளியஸ் அண்ட் சைட்டோபிளாசம். ஒவ்வொரு நியூரானும் செல் பாடி காணப்படுது. அதை நம்ம சைட்டான் அப்படின்னு சொல்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நியூக்ளியஸ், சைட்டோபிளாசம் இதெல்லாம் காணப்படுது. The dendrons are short and highly branched protoplasmic process of cyton. இந்த நியூரானோட ஸ்ட்ரக்சர் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுதான் டென்ட்ரான்ஸ். இது ஹைலி பிரான்ச்சாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நியூக்ளியஸ், சைட்டோபிளாசம்லாம் இருக்கும். இதை தான் நம்ம புரோட்டோபிளாசம் அப்படின்னு சொல்கிறோம். The axon is a single long fiber-like process that develops from the cyton. இப்போ நம்ம அந்த செல் பாடியை தான் நம்ம சைட்டான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த சைட்டான்லேருந்து ஒரு சிங்கிள் லாங் ஃபைபர் லைக் ப்ராசஸ் ஒன்று டெவலப் ஆகுது. அதுதான் நம்ம ஆக்சான் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பாருங்கள், இதுதான் ஆக்சான். இந்த ஆக்சானோட முடிவில் பார்த்திங்கன்னா ஃபைன் டெர்மினல் பிரான்ச்சஸ் காணப்படுது. நியூரான்ஸ் ஹாவ் த எபிலிட்டி டு ரிசீவ் ஸ்டிமுலை ஃப்ரம் வித்தின் ஆர் அவுட் சைட் த பாடி and send signals to different parts of the body. இந்த நியூரான்ஸ் தான் நம்ம உடம்புக்கு உள்ளேயோ அல்லது வெளியிலையோ ஏற்படக்கூடிய அந்த தூண்டல்களை பெற்று அதை மற்ற உறுப்புகளுக்கு கடத்துது. இப்போ நம்ம காலில் ஒரு எறும்பு கடிச்சிருச்சுன்னா இம்மிடியேட்டாக நம்ம கை அதை போய் தட்டி விடுது இல்லையா. ஸோ அப்போ அந்த தூண்டல்கள் இந்த நியூரான்ஸ் மூலமாக தான் கடத்தப்பட்டு நம்மளுக்கு அதை போய் தட்டி விடணும் அப்படின்ற ஒரு உணர்வை நம்மளுக்கு ஏற்படுத்துது. இப்போது இன்ஃபோபிட்டில் ஏஜ் ஆஃப் அவர் பாடி செல்ஸ் பற்றியும் டியூரேஷன் ஆஃப் செல் ரீப்ளேஸ்மெண்ட் பற்றியும் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். செல்ஸ் ஆஃப் த ஐலண்ட்ஸ், நர்வ் செல்ஸ் ஆஃப் செரிப்ரல் கோர்டெக்ஸ் அண்ட் மோஸ்ட் மசில் செல்ஸ் லாஸ்ட் எ லைஃப் டைம். இந்த செல்கள்லாம் பார்த்திங்கன்னா வாழ்நாள் முழுவதும் நீடித்து இருக்கும். இந்த செல்கள் இறந்துருச்சுன்னா அதனால் மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அடுத்தது இந்த குடல் புறணியில் காணப்படக்கூடிய எபிதீலியல் செல்ஸ் பார்த்திங்கன்னா 5 days மட்டும்தான் நீடிச்சிருக்கும். டியூரேஷன் ஆஃப் செல் ரீப்ளேஸ்மெண்ட். ஸ்கின் செல்ஸ் அபவுட் எவ்ரி 2 weeks. 2 வாரங்களுக்கு ஒரு முறை அந்த செல்ஸ் ரீப்ளேஸ் ஆகும். போன் செல்ஸ் அபவுட் எவ்ரி 10 years. லிவர் செல்ஸ் அபவுட் எவ்ரி 300 to 500 days. ரெட் பிளட் செல்ஸ் லாஸ்ட் ஃபார் அபவுட் 120 days and are replaced.